கேட்கிறது நேர. ஏன்? அல்லாஹ்வுடைய வல்லம் அவனுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய ஆற்றல் தெரியும், அவன் கடவுள், அவன் தான் ரப்பு, அவன் தான் படைத்தவன், பரிபாலிக்கிறவன் தெரியும். அவனுடைய பெருமை, மமதை, அவனை ஏகத்துவ கொள்கை அந்த சுஜூதில் இருந்து அவனை மறுக்க செய்கிறது. ஆனால் சத்தியத்தை மறுக்க முடியாது. கேட்கப்பட வேண்டியவன் அல்லாஹ் என்பதை அறிந்ததினால் நேரடியாக கேட்கிறான். ரப், யா அல்லாஹ், சபிக்கப்பட்டவன், உன் அருளை விட்டு தூரமாக்கப்பட்டவன் தான். ஆனாலும் எனக்கு ஒரு அவகாசம் வேண்டுது. அல்லாஹ் சொல்கிறான், தந்துட்டேன். எதிரியாக இருக்கலாம், விரோதியாக இருக்கலாம், அதை கேட்கிறது யார் இடத்துல? என்னிடத்துல, படைச்சவனிடத்துல, ரப்பிடத்துல கேட்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகி தஅவத்தல் மظلوم فانه ليس بينها وبين الله حجاب. நீ அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பதுவாவை பயந்து கொள். ஏனென்றால் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய பதுவாவுக்கும் அவனுடைய பிரார்த்தனைக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை. நேரடியாக அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அநியாயம் செய்யப்பட்டவன் முஸ்லிமாக இருக்கலாம், ஒரு காபிராக இருக்கலாம், இறை நிராகரிப்பாளராக இருக்கலாம். ஆனால் அநீதி இழைக்கப்பட்ட நேரத்தில் கடவுளே இவனுக்கு குடு என்று பதுவா செய்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்? அந்த நேரத்தில் புரோக்கர் வச்சு கேட்க மாட்டான், அந்த நேரத்தில் இடைத்தரகரை வச்சு கேட்க மாட்டான். பதுவா செய்கிற அந்த நேரம், உள்ள முடிக்கிற நேரம், கடவுளை பார்த்து குடு தான் கேட்பான். எந்த புரோக்கர் வைக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நேரத்தில் அவன் கேட்கிற பிரார்த்தனை திரையில்லாமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன் ஏற்றுக்கொள்ளப்படும்? இவனை விட கெட்ட இப்லீஸுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். இப்ப நம்முடைய நிலைமை என்ன சகோதரர்களே? நாங்க யாரிடத்துல கேட்கணும்னு சொல்லுகிறோம்? நாங்கள் எல்லாம் பாவம் செய்தவர்கள், நாங்கள் எல்லாம் கெட்டவர்கள், நாங்கள் எல்லாம் அந்தஸ்திலே தாழ்ந்தவர்கள். அல்லாஹ்விடத்தில் நேர கேட்டு அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கேட்டால் அல்லாஹ் அதற்கு பதிலளிக்க மாட்டான். அதனால்தான் அந்த நல்லவர்களை பிடிச்சு நாங்க போகிறோம். ஏன் நல்லவர்களை பிடிச்சு போன அல்லாஹ்வுக்கு தெரியாதா? நல்லவனை நல்லவன் என்றும் பிடிச்சிட்டு வர உன்னை கெட்டவன் என்று அல்லாஹ்வுக்கு தெரியாதா? தெரியுமே. நீ நேரே வந்தால் எவ்வளவு கெட்டவன் என்று நீ நினைக்கிறாயோ, இடைத்தரகர் 200 அல்ல 200 கோடி பேர் வச்சு வந்தாலும் நீ யார் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்போ இடைத்தரகர் வச்சு வந்தா மட்டும் அல்லாஹ் கொடுப்பானா? அன்புக்குரியவர்களை நாங்கள் நினைக்கிற எண்ணத்தை பாருங்க, குர்ஆனுடைய வசனத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمة الله. ஆளுங்கட்சி பிஏக்கு எதிராக நீங்க கட்சியில வேலை செய்யுங்க. தேர்தல் ஆளும் கட்சிக்கு எதிரான கட்சியில நீங்கள் கடற்பணி செய்தீர்கள். உங்களோட முடிவு தேர்தலில் ஆளுங்கட்சி வெற்றிருச்சு. நீங்கள் உங்களுடைய பகுதியிலே ஒரு பாடசாலை அமைக்க வேண்டும், ஒரு தெரு அமைக்க வேண்டும் என்று ஆளுங்கட்சியினிடத்திலே போகிறீர்கள். அவன் பட்டியலை பார்ப்பான், எதிர்கட்சி தூக்கி வீசுவான். எதிர்கட்சியில பாடுபட்டு என்னிடத்துல வந்து கேட்கிறாய, என்னிடத்தில் வந்து பாதை வேண்டும், ரோட் போட வேண்டும், என்னிடத்துல வந்து ஸ்கூலுக்கு கட்டிடம் வேண்டும் கேட்கிறாங்க. எதிர்கட்சியில வச்சு போடு வரட்டுவான். அல்லாஹ்வுடைய கட்சி அப்படி அல்ல. அல்லாஹ் எதிர்கட்சியில வேலை செய்த மக்களை பார்த்து அழைக்கிறான். போல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இப்படி நினைக்கிறாங்க, நாங்கள் பாவம் செய்தவர்கள், நாங்கள் தாழ்ந்தவர்கள், அந்தஸ்தில் குறைந்தவர்கள், இப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டு என்னை விட்டு ஓரமாகி இருக்கிறார்கள். அந்த மக்களிடம் நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதியல் லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு எதிராக பாவம் செய்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்து தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட பாவம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நீங்கள் நிராசை அடைய வேண்டாம். எதிர்கட்சியில தான் வேலை செஞ்சீங்க, ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டீர்கள், எதிர்கட்சிக்கு பாடுபட்டீர்கள். ஆனா இன்னைக்கு என்னுடைய வாசலுக்கு வந்த நிராசை அடைய வேண்டாம். உனக்கு என்ன வேணும்? நான் தரது இல்லையா? சுபஹானல்லாஹ். மனிதர்களுடைய நிலைப்பாட்டை விட அல்லாஹ்வுடைய நிலைப்பாடுகள் வித்தியாசம். மனிதர்கள் என்ன எதிர்கட்சியில வேலை செஞ்சா முகம் கொடுத்து பார்க்க மாட்டான். ஆனா அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ரப்புல் ஆலமீன்
கட்சியில ஷைத்தான் கட்சியில வேலை செய்கிறான். ஆனா மனமுருகி கடவுளே ரப்பே யா அல்லாஹ் என்று கையேந்தி கேட்கிற பொழுது அருளான நோக்கி வருது. விசேஷமாக அல்லாஹ் இவங்களை பார்த்து சொல்கிறான், நீங்க நிராசை அடைய வேண்டாம். இப்படியெல்லாம் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கிறார். இப்லீஸுக்கு கூட கொடுத்திருக்கிறார். இப்படி கொடுத்த பிறகு நம்முடைய பிரார்த்தனை நாங்க எங்க போகிறோம் சகோதரர்களே? எங்க போகிறோம்? வீட்டுல பிரச்சனையா நேர போறோம். அங்கதான் எங்க ஜெயிலாண்டி நேர பிரச்சனையா அந்த விசா போட்டு இந்தியாவுக்கு அதிக செலவுக்கு போறோம். ஏன் ரப்பல் ஆலமீன் இல்லையா? உங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டானா? நீங்க கேட்டு அல்லாஹ் தர மாட்டானா? ஒரு மனிதன் என் பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லையோ என்று நினைக்காத வரைக்கும் அவன் அத்தனை துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு விசாரம். அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்த தெரியாமல் நம்முடைய மக்கள் அதில் பங்கு கொடுக்கிறார். தொழுகைக்கு இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய பொருட்டாலும் இன்னார் பொருட்டாலும் அல்லாஹ்வுக்காகவும் இன்னாருக்காகவும் அல்லாஹ்வுக்காக இன்னார் பொருட்டால் தொழுகிறேன்னு நினைக்க மாட்டீங்க. ஆனா துஆ என்கிற ஒரு வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது வணக்கம் என்று விளங்காத காரணத்தினால் அல்லாஹ்விடத்துல கேட்கிறேன், ஆனா நேர கேட்கலாரே இன்னாரிடத்துல கேட்டு அல்லாஹ்விடத்துல கேட்டு தருவார். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா. பிரார்த்தனை துஆ என்பது ஒரு வணக்கம் அப்பா. அதை நீங்க வேறு தப்பா விடக்கூடாதீர்கள். துஆ என்பதை இடை போடுவது தப்பாக போட்டு விடாதீர்கள். தொழுகையை எப்படி வணக்கம் என்று வணங்கினீங்களா? துஆ ஏனைய வணக்கங்களை ஹஜ்ஜை எப்படி வணக்கம் என்று வணங்கினீங்களா? துஆ என்பது ஒரு தனித்துவமான வணக்கம். இப்ப நீங்க சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கங்கள் யாவும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நிறைவேற்றப்பட வேண்டும். துஆ என்கிற ஒரு வணக்கம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் வணக்கம் என்று சொன்னார்கள். இந்த துஆவை அல்லாஹ்விடத்துல மட்டும்தான் கேட்கிறோமா? அல்லாஹ்விடத்துல கேட்காதீங்கன்னு சொல்லக்கூடிய மக்கள் கூட இன்றைக்கு முஸ்லிம்கள் இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் காப்பார். அல்லாஹ்வை கேட்காதீங்க. மரணித்தவர்களிடத்துல கேட்டு அல்லாஹ்விடத்துல இருந்து கேளுங்க. நேரடியாக கேட்க போகாதீங்க. அப்படி கேட்ட அல்லாஹ்வுடைய துஆவோட அந்த அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்ங்கிற ஒரு நிலைப்பாட்டை இன்னைக்கு மக்களுக்கு போதிக்கிறாங்க. நாங்க என்ன சொல்கிறோம்? நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மாதம் ஏகத்துவ கொள்கையை உடைக்குது, ஏகத்துவத்துக்கு எதிராக குரல் கொடுக்குது. நாங்க சொல்லக்கூடிய கொள்கை சிறந்ததா, அவங்க சொல்வது சிறந்ததா? கொஞ்சம் நடுநிலை. உங்களுக்கு ஆதாரமே வேண்டாம், குர்ஆனுடைய வசனம் வேண்டாம், ஹதீஸ் வேண்டாம். வெறுமையாக அறிவை பயன்படுத்தி கூட நீங்கள் சிந்திக்கிறான். ஒரு மனுஷன் சொல்கிறான், நீங்க அல்லாஹ்விடத்துல கேளுங்க கிடைக்கும். இன்னொரு அல்லாஹ்விடத்துல கேட்காதீங்க, இன்னாரிடத்துல கேட்டு அல்லாஹ்விடத்துல கேளுங்க. இன்னார் மூலமாக அல்லாஹ்விடத்துல கேளுங்க. எது சிறந்தது சகோதரர்களே? எது சிறந்தது? அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அபதா. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் போதாதா? ஒரு அடியானுக்கு அல்லாஹ் போதாதா? அகிலங்களை படைச்சவன் பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் இந்த அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு போதாதா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான். இந்த ஒரு நிலைப்பாட்டை நாங்க ஏன் எடுக்க மாட்டோம்? அன்புக்குரியவர்களே, இதுவரைக்கும் உள்ள பட்டியல் நாங்க எதையெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் என்று சொல்லுகிறோமோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை புரட்டி பாருங்க. எதிரிகள் வந்து கேட்கிற பொழுது கூட ரப்பு யாரு அப்படின்னு கேட்கிற நேரத்தில் அல்லாஹ்வை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் கொடுக்கிறார்கள். வஇதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன். நான் நோயாளியாகிவிட்டால், எனக்கு நோய் வந்து விட்டால் ஷிஃபா நிவாரணம் தருவது யாரு? யாரு? நீங்க டாக்டருக்கு போங்க, மருந்து எடுங்க, குடிங்க. இஸ்லாம் தடுக்கிற அனுமதிக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன்ஸலல்லாஹு தான் இல்லா அன்ஸலஹு ஷிஃபா. உலகத்தில் அல்லாஹ் இறக்கிய எந்த ஒரு நோய்க்கும் மருந்தை இறக்காமல் அல்லாஹ் விட்டது கிடையாது. அரபமன் அரபஹு வ ஜஹிலமன் ஜஹில. அறிந்தவர்கள் அறிந்து கொண்டார்கள், அறியாதவர்கள் அறியவில்லை. எய்ட்ஸுக்கு மருந்து வெள்ள போட்டுல கண்டுபிடிச்சாங்க. ஆனா 100